அனைவருக்கும் வணக்கம். சிம்பிள் டைம் சிக்னேச்சர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3/4 டைம் சிக்னேச்சர்னா என்ன, அதை எப்படி ஸ்டாஃபில் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3/4 டைம் சிக்னேச்சர்னால் ஒரு பாரில் 3 கிராச்சட் நோட் வேல்யூ இருக்கணும். அதாவது ஒரு பாரில் இருக்கக்கூடிய நோட்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 வரணும். ஸோ இதை போல் நம்ம எப்படி ஸ்டாஃபில் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இது மினிம், இது டாட்டட் மினிம், கிராச்சட், குவேவர், செமி குவேவர். இதை எப்படி நம்ம ஸ்டாஃபில் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாஃபில் நமக்கு ஃபஸ்ட்டு ஜி கிளப் சைன் இருக்கும், அடுத்து 3/4, இது டைம் சிக்னேச்சர். இப்போது கிராச்சட்டாக எழுதணும்னாக்க 3 கிராச்சட். டாட்டட் மினிமாக எழுதணும்னாக்க இது ஒரு டாட்டட் மினிம், அதாவது மினிம் 2 கவுண்ட், டாட் வச்சதுனால இதனோட வேல்யூ பாதி ஆட் பண்ணோம்னா 3 கவுண்ட் வந்துடும். அடுத்தது இந்த மினிம் ஒரு கிராச்சட், இது 2 + 1 3 கவுண்ட் வந்துடுது. இப்போ நம்ம குவேவராக எழுதும்போது ஒரு கிராச்சட், இந்த 2 குவேவர் சேர்ந்தது ஒரு கிராச்சட்டோட வேல்யூ, அடுத்தது இன்னொரு கிராச்சட். ஸோ 3 கிராச்சட் சேர்ந்தது 3 கவுண்ட் வந்துடுது. அடுத்தது ஒரு மினிம் 2 குவேவர், மினிம்க்கு 2 கவுண்ட், 2 குவேவருக்கு 1 கவுண்ட். ஸோ 2 + 1 3 கவுண்ட் வந்துடுது. அடுத்ததில் ஒரு கிராச்சட், 2 குவேவர், 4 செமி குவேவர். ஸோ இது ஒரு கிராச்சட் பீட், இது ஒரு கிராச்சட் பீட், இது ஒரு கிராச்சட் பீட். ஸோ 3 கிராச்சட் பீட் ஒரு பாரில் வந்துடுது. இதை போல் தான் நம்ம இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் பாரில் எழுதணும். தட்ஸ் ஆல்.